ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீப் நெக்னா என்ன, அதாவது எந்த அளவுக்கு கீழே இருந்தால் டீப் நெக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. இதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம டீப் நெக்னா எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது, அதாவது எந்த அளவுக்கு மேலே இருந்தால் டீப் நெக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு. அதாவது டீப் நெக்னாவே ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது தான். இப்போது நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் செஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதை சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் இந்த வீடியோவுமே. இப்போ நம்ம இப்படி நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது இந்த நெக்குக்கும் இந்த நெக்குக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இது வந்து மேக்ஸிமம் நான் சொல்கிறது இந்த ஆம்ஹோல் அளவு வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே க்ளோஸ் நெக்கு தான். அதாவது நம்மளுடைய டீப் நெக்கா அல்லது க்ளோஸ் நெக்கான்னு வரும்போது க்ளோஸ் நெக்கு தான். இப்போ இதில் இருந்து இந்த ஆம்ஹோல்ல இருந்து ஒரு 1 இன்ச்சு குறையிற வரைக்கும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக்கோடு தான் சேரும். அதுக்கு மேலே வர்றது எல்லாமே, அதாவது இப்போ ஒரு 9.5 அதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு லோ நெக்கு தான். ஒரு 9 வரைக்கும், அதாவது 7.5, 8.5, 9 வரைக்குமே நீங்கள் க்ளோஸ் நெக் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு டீப் நெக்கு தான். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த ஷோல்டரோட அளவு தான். இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா இந்த ஆம்ஹோல் வந்து ஒரு சிலருக்கு இப்படி வரும். அப்போது இந்த 8 இன்ச்சே அவங்களுக்கு டீப் நெக்காக தான் தெரியும். ஒரு சிலருக்கு நல்லா கீழே வரைக்கும் வரும். அவங்களுக்கு 9.5 இன்ச்சு அப்படின்னாலும் நார்மல் நெக்காக தான் தெரியும். அப்போது நம்ம எப்படி வச்சு அதை கால்குலேட் பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் இப்போது ஒரு 7 இன்ச்சு ஷோல்டர் வருது அப்படின்னா 7.5 இன்ச்சு ஆம்ஹோல் வைக்கிறோம். அப்போ இவங்களுக்கு ஒரு 8.5 இன்ச்சு 9 வரைக்குமே வந்து க்ளோஸ் நெக்காக தான் வரும். அப்போ ஒரு 10-10.5 இன்ச்சுக்கு மேலே போகிறது தான் இவங்களுக்கு வந்து டீப் நெக்கு. அப்போ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய பாடியினுடைய அளவு பொறுத்து. இப்போ செஸ்ட் ரவுண்டு 40 வருது, 42 எல்லாம் வருது அப்படின்னா ஒரு 6.5 இன்ச்சு 7 இன்ச்செல்லாம் நம்ம ஆம்ஹோல் வைக்கும்போது ஆம்ஹோல் உயரமே உங்களுக்கு 7 இன்ச்சு வந்துடும். அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது 8.5 வரைக்கும் அவங்களுக்கு க்ளோஸ் நெக்கு தான். அதாவது ஆம்ஹோல் டிபெண்ட் பண்ணி. ஏன்னா ஆம்ஹோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கையும் நமக்கு நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கிற இடம் தான் ஆம்ஹோல். அப்போ அந்த இது வந்து உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது தான் இது நமக்கு இழுத்து கொடுக்கும். இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேக் ஆம்ஹோல் லூஸாக தான் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு இதே பேஸ் பண்ணி தான் நான் ஃப்ரண்ட் நெக்கும் சொல்கிறேன். டீப் அப்படிங்கும்போது ஒரு 7 இன்ச்சு 7.5 இன்ச்செல்லாம் வருது அப்படின்னா, 7.5க்கு மேலே 7, 7.5, 8 எல்லாம் வருது அப்படின்னா அது டீப் நெக்கு தான். அப்படி டீப்பாக வரும்போது தான் நம்ம ஆம்ஹோல் கிட்ட வந்து அந்த செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சை குறைச்சி கூட நம்ம நாச் போட்டுக்கலாம். அதுவே நம்ம ஆம்ஹோலுக்கு மேலே நெக்கு போகுது அப்படின்னா கரெக்டாக 1/4 செஸ்ட் என்ன வருதோ அதுதான் மார்க் பண்ணணும். இப்போது நம்ம மேக்ஸிமம் ஒரு டெய்லரிங் ஷாப், இது என்னுடைய ஷாப்பாகவே இருக்கட்டும்ல, இதில் நான் வந்து நிறையா பேருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், நிறையா பேருக்கு கொடுக்குறோம். அந்த 100% எல்லாருக்குமே ஓகேவா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த பாடியினுடைய அளவு. அதாவது டீப் நெக்காக, ரொம்ப டீப் நெக்காக கேட்குறவங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் லூஸாக கூட இருக்கலாம், இல்லது கொஞ்சம் டைட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு ஆம்ஹோல்ல இருந்து நெக்கு எங்கே இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்கா. அப்போ கீழே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு குறைக்கணும் அப்படின்னு நம்ம குறைக்கிறோம். அதே பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோலுக்கு கீழே எவ்வளோ டீப்பாக இருக்குது அந்த ஆம்ஹோலை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான். அப்போ அந்த லூஸ் டைட் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம்தான். அது வந்து அவங்களுடைய பாடியில் வந்து சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம மெஷர் பண்ணுற இடத்துல அளவு கரெக்டாக இருக்கும், அதுக்கு கீழே வந்து மசில்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைட்டாக இருக்க மாதிரி தெரியும். இல்லை லீனாக நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும். அப்போ நம்ம கவனமாக நம்ம பார்த்து நம்ம செய்யறது, இவங்க லோ நெக் கேட்குறாங்களா, லோ நெக்னா என்ன, ஆம்ஹோல்ல இருந்து எவ்வளோ கீழே போனால் அது லோ நெக்கு, அப்போ நம்ம அவங்களுக்கு எப்படி செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும், ஆம்ஹோல் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்குற விஷயம்தான் இந்த முன்கழுத்து பின்கழுத்து ஆம்ஹோல்.
இந்த மூணையுமே நம்ம கனெக்ட் பண்ணி அவங்க ஆம்ஹோல் எப்படி இருக்கு, அப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து 5 5.5 வச்சுட்டு பின்னாடி டீப்பா வச்சா நல்லா இருக்குமா, இல்லை பின்னாடி வந்து நம்ம மேலே வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் டீப்பா வச்சா, இப்படி எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து பிளவுஸ் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க வந்து அதை வேற மாதிரி யோசிப்பாங்க. எனக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் மேலே வைங்க, கப் ஷேப் பெருசா இருக்கு, அப்போ எனக்கு ஃப்ரண்ட் நெக் ஆனால் பின்னாடி வந்து ரொம்ப டீப்பாக வரணும் அப்படிம்பாங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ப்ராப்ளம் வராது, பேக் நெக் மட்டும் குறைச்சா, அதாவது செஸ்ட் ரவுண்டை மட்டும் குறைச்சா போதும். அப்போ பேக்கில் செஸ்ட் ரவுண்டு நீங்கள் குறைக்கும் போது இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணணும், அதுவே ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணணும். அப்போ இந்த 2 நாட்சும் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகாது, தனித்தனியாக தான் வரும். அதுவே நம்ம ஆம்ஹோல் ஃப்ரண்ட்டில் ஆம்ஹோல் டீப் கட் பண்ணி நாட்ச் போட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது ஸ்டிச்சிங்கில் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படியுமே மேட்சே ஆகாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிக்கும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அதனால நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை உங்கள் மெஷர்மெண்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ டீப் நெக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் டீப் நெக்குங்கிறது கிடையாது, ஒரு 8 இன்ச்சு வரைக்குமே நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதுக்கு மேலே யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் நம்ம தைப்போம். ஆனால் இப்போ நார்மலாக வைக்கிற அளவே ஒரு 9.5 இன்ச்சு அதுக்கு மேலே தான் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக் வந்து ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். அதை வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது கரெக்டாக 1/4 வச்சு நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வந்து இந்த ஷேப்பில் ஒருத்தருக்கு வேணும்னா இது வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும், இங்கே வந்து ரவுண்டாக வரணும் அப்படின்னா இங்கே வந்து அவங்க செஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது செஸ்ட் மேலே இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் செஸ்ட் வந்து அவங்களுக்கு கீழே இறங்கின மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கிளாத் நீங்கள் வெட்டி மறுபடியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த நெக்கு வந்து லூஸ் வராமல் இருக்கும். இல்லாட்டினா இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் லூஸ் வரும். இந்த இடத்துல இழுத்து ஹூக் போட்டிங்க, இவ்வளோ எடுத்துட்டு இப்படி இது வச்சு ஹூக் போட்டு இவ்வளோ இது இங்கே வெட்டி எடுத்துட்டாதான் அது கரெக்டாக இருக்கும். அதுவே செஸ்ட் மேலே இருக்கவங்களுக்கு இது அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அதையும் முன்கழுத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து செஸ்ட் ரொம்ப மேலே இருக்கவங்களுக்கு வந்து 4 5 அந்த அளவுக்கு தான் நெக் வைப்போம். ஆனால் டீப் வந்து இந்த வைடு வந்து அதிகமாக வச்சுக்கலாம், இறக்கம் வந்து வைக்க முடியாது. அப்போது நெக்கினுடைய ஷேப் என்ன வருது, அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் எப்படி வச்சா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீப் நெக்லேயும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் எடுத்த ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்லேயே அது கரெக்டாக ஆகுமா அப்படின்னா உங்களுக்கு அது புரிஞ்சிக்கவே, எனக்கு இவ்வளோதான் நான் சொல்லிட்டாலும் நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் வரும். அதை நீங்களே கிளியர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு நீட்டாக வரும். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.